கோவை வெள்ளானைப்பட்டி அடுத்த மோலப்பாளையம் பகுதியில் நடைபெறும் தேசிய அளவிலான ஈக்வெஸ்டேரியன் சாம்பியன்ஸ் லீக் எனும் குதிரையேற்ற போட்டிகளில் முதல் நாளில் வியக்கவைக்கும் குதிரையேற்ற சாகசங்களை செய்த 6 அணிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. கோவையில் தேசிய அளவிலான ஈக்வெஸ்டேரியன் சாம்பியன்ஸ் லீக் எனும் மாபெரும் குதிரையேற்ற போட்டி ஜூலை 5ஆம் தேதி துவங்கியது. ஈக்வைன் ஸ்போர்ட்ஸ் இந்திய கூட்டமைப்பு மற்றும் இண்டிஜினஸ் ஹார்ஸ் சொசைட்டி தமிழ்நாடு ஆகிய அமைப்புகள் இணைந்து நடத்தும் இந்த மிக பெரும் குதிரை தலை தாண்டும் போட்டியின் துவக்க விழா கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. லீக் போட்டிகள் சனி மற்றும் ஞாயிறு ஆகிய 2 நாட்களில் வெள்ளானைப்பட்டியை அடுத்த மோலப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள தி ஈக்வெஸ்டேரியன் ஹார்ஸ் வளாகத்தில் உருவாக்கப்பட்டுள்ள பிரத்யேக மைதானத்தில் நடைபெறுகிறது. இந்தியாவின் 6 மாநிலங்களில் இருந்து இந்த மிக பெரும் குதிரை தலை தாண்டும் போட்டியில் கலந்து கொண்டனர். அவை சென்னை புல்ஸ் தமிழ்நாடு அணியும், பெகாசஸ் ஸ்போர்ட்ஸ் கேரளா அணியும், பெங்களூரு நைட்ஸ் என கர்நாடக அணியும், கோல்கண்டா சார்ஜர்ஸ் என தெலுங்கானா அணியும், குவாண்டம் ரெயின்ஸ் என கோவா அணியும் மற்றும் எலிட் ஈக்வெஸ்டேரியன்ஸ் என மேற்கு வங்காள அணிகளும் இப்போட்டிகளில் கலந்து கொண்டது. இந்த நிகழ்வில் நடைபெறும் குதிரை தலை தாண்டுதல் போட்டிகள் 110 சென்டிமீட்டர் மற்றும் 120 சென்டிமீட்டர் என 2 பிரிவுகளாக நடைபெற்றது. ஜூலை 5ஆம் தேதி நடைபெற்ற போட்டிகளில் அனைத்து அணிகளின் வீரர்களும் குதிரை தலை தாண்டுதலின் முதல் சுற்றில் உற்சாகமாக தங்கள் குதிரைகளுடன் பங்கேற்றனர். ஜூலை 6ஆம் தேதி இப்போட்டிகளின் இறுதி நாள். இதன் பின்னர் வெற்றியாளர்களுக்கு விருதுகள் வழங்கும் விழா நடைபெறவுள்ளது. இண்டிஜினஸ் ஹார்ஸ் சொசைட்டி தமிழ்நாடு பிரவீன் தலைவர் சக்தி பாலாஜி மற்றும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடுகளை செய்திருந்தனர். முதல் நாளில் முதல் சுற்று 110 சென்டிமீட்டர் போட்டிகளில் கோவாவை சேர்ந்த துருவ்ராஜ் சிங் வக்கேலா 15.3 வினாடிகளில் தடைகளை தாண்டி முதலிடத்திலும், மேற்கு வங்காளத்தை சேர்ந்த வேட் சர்க்கார் 15.53 வினாடிகளில் தடைகளை தாண்டி 2ஆம் இடத்திலும், தமிழ்நாடு அணியை சேர்ந்த சூர்யா 16.22 வினாடிகளில் தடைகளை தாண்டி 3வது இடத்தையும் பிடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.